அக்னிவீர் முன்னாள் அக்னி வீரர்களுக்கு மத்திய ஆயுத பாதுகாப்பு படைகளில் 10% இடஒதுக்கீடு. மத்திய ஆயுத பாதுகாப்பு படைகளில் முன்னாள் அக்னிவீர் வீரர்களுக்கு 10% இடங்களை ஒதுக்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை CISF, எல்லை பாதுகாப்பு படை BSF, சாஸ்திரா சீமா பால் SSB, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை CRPF மற்றும் ரயில்வே போலீஸ் படை RBF போன்ற பாதுகாப்பு படைகளுக்கான ஆட்சேர்ப்பு இதில் அடங்கும். அதன்படி அக்னிவீர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு வயது வரம்பு மற்றும் உடல் திறன் தேவைகளும் தளர்த்தப்படும். 2022ஆம் ஆண்டில் ராணுவத்தின் 3 பிரிவுகளில் வீரர்கள், விமானப்படையினர் மற்றும் மாலுமிகள் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அக்னிபத் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேர்பவர்களின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள். அதன் பிறகு அவர்களில் 25% பேர் ராணுவத்தில் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். 75% பேர் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். இந்தியா கூட்டணியின் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 2024 மக்களவைத் தேர்தலுக்கான தனது அறிக்கையில் ராணுவத்தில் தொடங்கப்பட்ட அக்னிபத் ராணுவ ஆட்சேர்ப்பு திட்டத்தை ரத்து செய்ய தயார் என குறிப்பிட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் அக்னிவீர் யோஜனா திட்டம் குறித்து காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார்.